ஒரு ரெய்னி ஈவினிங் vlog தான். ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிறப்பே நல்ல ரெயின், நைட்டு வரைக்கும் நல்லாவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஈவினிங்னாலே டீ சாப்பிடணும், அதுலேயும் மழை வேற பெய்யுது. ஸோ நல்லா சூடாக இஞ்சி டீ போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஈவினிங் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் கைக்கு மருதாணி வச்சதை காட்டியிருந்தேன். நல்லா செவந்து வந்துருந்துச்சு. நாள் நைட்டே மருதாணியோட 2 கிராம்பு, கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு நல்லா அரைச்சி, அதாவது அரைக்கிறப்ப மிக்சர் ஜாரில் அரைச்சோம்னா தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும். மருதாணி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சா தான் நம்மளுக்கு கைக்கு வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லாவே தண்ணி தெளித்து விட்டு கெட்டியாக நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இதை அதுக்கப்புறமா கையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கையில் வைக்கிறப்பயே அந்த வலது கையே அந்தளவுக்கு பயங்கர டார்க்காக செவந்துருந்துச்சு. ஸோ வச்ச செகண்ட்லேயே அப்படின்னா மறுநாள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. மருதாணியில் கிராம்பு வச்சு இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு அரைக்கலாம், அப்படி இல்லைனா பாக்கு கூட சேர்த்து அரைக்கலாம். சூப்பராக டார்க்காக பிடிச்சிருக்கும். ஈவினிங் சூடாக இஞ்சி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மழையை ரசிச்சுட்டு அப்புறம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிச்சனில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதை செய்யலாம். நைட் டின்னர் என்னமோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறப்ப சமையலை ஈஸியாக்கிடுவேன். நம்மளுக்கு நைட் டின்னருக்கு இருக்கவே இருக்குது மாவு. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாவு ஊற்றிடுவோம். இது இன்றைக்கி நான் பணியாரமும் தேங்காய் சட்னியும் தான். இந்த கேபினெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு கண்டெய்னர் தான். ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்லாம் அங்கே இங்கன்னு கச்சா முச்சான்னு போட்டு வச்சுருப்பேன். என்னைக்கு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ அங்கே அந்தளவுக்கு சேஃபாகவே அங்கே இருக்குது. ஸோ கச்சா முச்சான்னு இல்லை. இங்கே ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ், சின்ன சின்ன டப்பா ஐட்டங்கள் தான். இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வச்ச ஆரம்பித்ததுலேருந்து சூப்பராக அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியே பாத்திரத்தையும் கொஞ்சம் குறைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ரேக்கை இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் வேறு 2 ரேக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக டம்ளர்ஸ், இந்த பிளேட்ஸு, சின்ன சின்ன பிளேட்ஸை டீக்ளட்டர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ தேவையானதை மட்டும்தான் இங்கே வச்சுக்கலாம். ஸோ நிறைய இருந்தால் எல்லாத்தையுமே நான் இழுத்து போடுறேன். இப்போ 2 டம்ளர் எடுத்து போட்டேன்னா அடுத்த தடவை வர்றப்ப இன்னொரு டம்ளர் தான் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை இழுத்து போட்டுறேன். ஸோ பாத்திரம் கழுவுறப்ப ரொம்பவே கடுப்பாகுது. அதுக்கு மேலே அதை எடுத்து வைக்கிறது ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு எனக்கு தேவையான அளவு மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா கேசரி, குலோப் ஜாமுன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக இது ரொம்ப ரேராக எடுக்கிறதா. ஸோ இதை பின்னாடி எப்பவும் போல் வச்சுட்டேன். இந்த சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் ரொம்ப ரேராக எடுக்கிற மாதிரி பின்னாடி தள்ளி வச்சுட்டேன். முன்னாடி அளவாக ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஒரு 4 டம்ளர் தான் காஃபி யூஸ் பண்ணுறதுக்காக. கப்பு 1, 2 சின்ன டம்ளர், அதோட 3 பெரிய டம்ளர், இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றதெல்லாம் நான் எப்போவுமே எடுக்காத மாதிரி தனியாக வச்சுட்டேன். யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும் தேவைப்பட்டால் எடுத்துக்குவோம். அதையும் அந்த நேரம் யூஸ்க்காக எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல ஸ்டோர் பண்ணிடணும். இப்படி வச்சா தான் நம்மளுக்கு பாத்திரம் இழுத்து போட மாட்டேங்கிறதுக்காக அதை செட் பண்ணிட்டேன். இங்கே ஃபுல்லாக சமையலுக்கு நம்ம கிண்ணம் தேவைப்படும், அதுக்காக. ஸோ எதை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் மேல் ரேக்கில் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இது தவிர்த்து நான் கீழ் ரேக்கெலாம் தொடவே கூடாதுங்கிறதுக்காக. நம்ம ஒரு நாளைக்கு எந்த மாதிரி சமைப்போம், எந்தெந்த பாத்திரம் அளவு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ரசம் வைக்கிறதுக்கு 1, தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு 1, கொஞ்சமாக சாதம் வைக்கிறதுக்கு 1, சாதம் வடிக்கிற கிண்ணம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுட்டேன். இது காலையில் எழுந்திரிச்சது முளைக்கட்டின பயிரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கிறப்ப இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக எந்தெந்த கிண்ணம்ங்கிறத எடுத்து வச்சாச்சு. இது சட்னி ரெசிபி. கண்டிப்பாக தேங்காய் சட்னி இருக்காது, அது மிக்சர் ஜார்லேயே வச்சுருவேன். அப்புறம் காஃபி டீ ஆற்றுறதுக்கு ஒரு பவுல், அதுதான். இந்த அளவு மட்டும்தான் நான் பாத்திரம் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இதை தவிர்த்து பால் பாத்திரம்ங்கிறத இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே தாளிப்பு கரண்டியும் கூட. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாத்திரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, டம்ளர்ஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரேராக எடுக்கிற மாதிரி, கெஸ்ட்டு வந்தால் மட்டும் நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி வச்சுட்டு மற்றதெல்லாம் லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற வேலை கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். 4 டம்ளர் இருக்கிற இடத்துல 10 டம்ளரை வச்சுருந்தா 4 டம்ளர் யூஸ் பண்ணுறதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு இன்னொரு 4 டம்ளர் தேவைப்படுறப்ப இன்னும் 4 டம்ளர் தான் இருக்குது, இதை அப்புறமா கழுவிக்கலாங்கிற மாதிரி அப்படியே கிளம்ஸியாக போடுற மாதிரி சிங்க் நிறைய இருந்துருது. ஸோ அதனால் 4 டம்ளர் இருந்தால் 4 டம்ளர் தான், திருப்பி அதை வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்த தடவை யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக. ஸோ சிங்க்கில் பாத்திரமும் சேராது,
அது ஒவ்வொன்றா அதிக நேரம் எடுத்து வைக்கிற வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால் இந்த வேலையை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னும் ஏதாவது சில சேஞ்ச் பண்ணால் அதையும் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் மெயின்டைன் பண்ண அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் ஒரு கேபினட், டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் ஒரு கேபினட்டுங்கிற மாதிரி வந்து வச்சுருந்தேன். அது இப்போ வரைக்குமே எனக்கு சூப்பராக மெயின்டைன் ஆகுது. ஸோ இதையும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம், பாத்திரம் கழுவுற வேலையை குறைச்சிக்கலாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நைட் டின்னர் நல்லா வெங்காயம், கேரட், கருவேப்பிலை இந்த மாதிரி நிறையா போட்டு சூப்பராக வந்து பணியாரம் செஞ்சு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக எந்த வேலை முடிஞ்சாலும் நான் டக்குன்னு செய்கிற வேலை வந்து இப்போல்லாம் வந்து கிச்சனை வந்து அப்பப்போ வந்து அதாவது ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். லைட்டாக வந்து பால் பொங்குனா கூட அந்த இடத்த உடனே வந்து எதையாவது ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்து அப்படியே வந்து ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துறது. அதனால் எப்போவுமே இப்போ எனக்கு வந்து ஸ்டவ் வந்து க்ளீன்டாக இருக்குது. கிச்சன் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு வெண்பூசணி வாங்கினது இருந்துச்சு. ஸோ கட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 4 டேஸ்க்கு நல்லாவே இருக்கும். காலையில் டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நான் வெண்பூசணியுடைய கருவேப்பிலை மட்டும்தான் சேர்ப்பேன். சில பேர் அதோட இஞ்சி உப்பெல்லாம் சேர்ப்பாங்க. எனக்கு இதுவே வந்து ஓரளவு ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக. எப்பவும் போல் நான் நைட்டு வந்து ஏதாவது ப்ரீப்ளான் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அதனால் அந்த மேலே தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஜூஸ் போடுறதுக்காக வெண்பூசணியை நல்லா வந்து சாப் பண்ணி பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா மறுநாள் சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ப்ரீப்ளானாக எடுத்து வச்சுட்டேன்னா மார்னிங் எனக்கு எழுந்ததும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்காது. கிச்சனும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான ப்ரீப்ளான்லாம் ரெடியாக இருக்கிறப்ப நம்ம இரிட்டேட் ஆகாமல் ரிலாக்ஸ்டாகவே வந்து வேலைகளை செய்யலாம். ஆனால் வீக் டேஸ் ஃபுல்லாகவே நைட்டு வந்து ப்ரீப்ளான் பண்ணி வைப்போம்னா கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு சில நாள் சொதப்பல்கள் வரும், சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் ப்ரீப்ளான் எதுவும் பண்ண மாட்டேன். அன்றைக்கி மார்னிங் மட்டும் ஏதாவது ஒரு ஹரிபரியாக ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் டு நைட் ஒர்க் வந்து முடியும். டின்னர் முடிச்சிட்டாலே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையான ப்ரீப்ளான்லாம் அதாவது மார்னிங் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகுறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாத்திரம் அதிகமாக சேராமல் இருக்கணுங்கிறதுக்காக கழுவுறது ஈஸியாக்கிறதுக்காக வேறு ஏதாவது மெத்தட் உங்ககிட்ட இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்னை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.